முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டெல்லியில் இந்த செங்கோட்டை அருகே நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கிறது. அதுல இப்ப ரீசெண்டா 2 முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. இது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான ஆதாரங்களை அங்க சேகரிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்களுக்கு மேல ஒரு பெண் உட்பட கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஆனா இப்போ அதுல 2 முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்த ஆபத்து அப்படிங்கிறது இன்னும் தொடர்கிறது. கிட்டத்தட்ட 300 கிலோ அமோனியம் நைட்ரேட் ஸ்டில் மிஸ்ஸிங். வெறும் ரெட் ஃபோர்ட் மட்டும் இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க இந்தியா கேட், கான்ஸ்டிடியூஷன் கிளப், கௌரி சங்கர் டெம்பிள்னு பல இடங்கள் இந்த தீவிரவாத கும்பலுடைய டார்கெட்ல இருந்திருக்கு. இதை விட ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் அப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இவர்களுடைய டார்கெட்ல இருந்திருக்கு. தமிழகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளர் ட்விட்டர்ல போடுறாங்க, நாளைக்கு பீகார்ல 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு, இன்னைக்கு டெல்லியில பாம் பிளாஸ்ட் அப்படின்னு. அந்த பத்திரிகையாளருக்கு வெக்க வேணாம்? ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவையும் ஒரு பாம் பிளாஸ்டையும் ஒப்பிடுற அளவுக்கு உனக்கு மூளை இருக்குன்னா நீ எல்லாம் பத்திரிகைக்கு ஏன் இருக்கிற அப்படிங்கிற கேள்வியை சாதாரண சாமானிய மக்கள் எல்லாருமே கேட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு தைரியம் வருமா? நம்மளுடைய அதிகாரிகள் 24/7 அவங்க உயிரை கொடுத்துட்டு ஒரு பக்கம் பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளில உட்கார்ந்து சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில, கருத்து சொல்றோம் அப்படிங்கிற போர்வையில இந்த மாதிரி போட்டு இன்வெஸ்டிகேஷனை கேலி பண்றது, திசை திருப்புறது, அரசியலுக்காக தான் இந்த தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி பைத்தியரத்தனமா பேசுற வாய்கள் அப்படிங்கிறது மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்த நேரத்தின் தேவையாக இருக்கிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லியில் இந்த செங்கோட்டை அருகே நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கிறது. அதுல இப்ப ரீசெண்டா 2 முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. இது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனேயே அந்த சம்பவ இடத்திற்கு சென்று தேசிய புலனாய்வு அமைப்பு உட்பட மிக முக்கியமான பாதுகாப்பு துறை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே நேரடியாக களத்துக்கு சென்று அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான ஆதாரங்களை அங்கிருந்து சேகரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ் ஆஃப் நவ் கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்களுக்கு மேல ஒரு பெண் உட்பட கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஆனா இப்போ அதுல 2 முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்த ஆபத்து அப்படிங்கிறது இன்னும் தொடர்கிறது. நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகள் மிக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா 2 மிக முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த கைது செய்யப்பட்ட இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட், இந்த மருத்துவர்கள் முழுக்க டாக்டர் பட்டம் படித்த, டாக்டர் பட்டம் வாங்கிய இந்த மருத்துவர்கள் எல்லாமே எப்படி மூளை சலவை மூலியமா இந்த பயங்கரவாதிகளாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பகீருங்கிற விஷயம் வெளியாச்சு இல்லையா? இப்போ இது எல்லாத்துக்குமே மூளையா மையமா இருந்தது ஒரு விஷயம். அது அல்ஃபலா யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி தான் இந்த டாக்டர் டெரரிஸ்ட் எல்லாமே உருவாயிருக்கிறாங்க. அவங்க ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அம்பலமாச்சு. இப்போ அதே யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு டாக்டர் நிஜார் அல் ஹசன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், இந்த டாக்டர் தலைமறைவாகி இருக்கிறார். இந்த டாக்டர் எங்கன்னே இப்ப தெரியல. இந்த டாக்டரும் இந்த உமர், இந்த ஷஹேனா ஷஹீத் உள்ளிட்ட இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களுடைய அந்த குழுவில் இருந்த அதே டாக்டர் தான் இந்த நிசார். ஸோ இப்போ இந்த ஆள் இப்போ எங்கன்னே தெரியல. இந்த ஆள் எங்க தெரியல, இந்த ஆள் தலைமறைவாயிட்டான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தான். இதை விட ஆபத்தான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 கிலோ அமோனியம் நைட்ரேட் ஸ்டில் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு வெடிகுண்டு வெடிக்க செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருட்களில் ஒன்றாக இன்றும் இருக்கிறது. அது இந்த லோவர் ஸ்கேலில் அது இந்த பாறைகள்
இந்த கிரனைட் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்குலாம் வந்து லைசன்ஸோட பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பயங்கரவாத செயலுக்கு இதை வந்து இவர்கள் பயன்படுத்த நினைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கிறது. இப்போ டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்ததும் அந்த பிளாஸ்ட்லையும் அமோனியம் நைட்ரேட்டோடைய விஷயம் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ மதிப்பிலான அமோனியம் நைட்ரேட் இஸ் மிஸ்ஸிங், டாக்டர் நிசார் அல் அசன் மிஸ்ஸிங். இது ரெண்டுமே உணர்த்தக்கூடிய செய்தி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியாக இருக்காது. இந்த ரெண்டுமே அந்த நபரும் சரி இந்த அமோனியம் நைட்ரேட்டும் சரி இது வந்து கண்டுபிடிக்கப்படும் வரை மிக நிச்சயமாக நம்மளுடைய உளவு அமைப்புகள், நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைப்புகள் அப்படிங்கிறது ஓயாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக பார்க்கலாம். இதில் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது எதை அப்படின்னா, நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகள், இவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மிக தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம், கேள்வி வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சேர்த்தே பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வந்தோம். மிக குறிப்பாக மாநிலத்தில் வந்து சட்டம் வந்து சந்தி சிரிக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ, இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை தலைவரையோ, இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியோ இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு வந்து துணிவு கிடையாது. ஆனால் தேசிய அளவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற போது நம்ம கேள்வி கேட்குறோம். நியாயம்தான், கேள்வி கேட்கறது சரிதான். ஆனால் எந்த சம்பவம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்த்தையில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கான பதிலையும் நம்ம மிக தெளிவாக சொல்லிட முடியும். அதாவது இந்த நெட்வொர்க் பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு. புல்வாமா, ஷாரன்பூர், ஃபரிசாபாத், லக்னோ, ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாநிலங்கள் 4 மாநிலங்கள் தொடர்புடைய பகுதியில் வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாக ஆர்கனைஸ் ஆகி ஆன்லைன் மூலியமாக வந்து அவங்க வந்து மூளை செலவை செய்யப்பட்டு அவங்களுக்கு இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த பயங்கரவாத அமைப்போட தொடர்பு ஏற்பட்டு இவங்க எல்லாமே வந்து இணையதளம் வாயிலாகவே வந்து நெட்லேயே வந்து இயங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி நபர்களை வந்து ட்ரேஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கடினம் அப்படின்னா, ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்தியா இதுவரை வந்து தங்களுடைய வரலாற்றில் கண்டது கிடையாது. நாம் இப்போ இந்த மும்பை அட்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜ்மல் கசாப் உள்ளிட்ட அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து இங்கே வந்தவர்கள். ரொம்ப ரீசெண்டாக நடந்த பஹல்காம் தாக்குதலில் வந்து அந்த தாக்குதல் நடத்தின நபர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து இங்கே வந்து ஊடுருவியவர்கள். ஆனால் இங்கே நடந்த இப்போ இந்த டெல்லி பிளாஸ்ட் சம்பவமாகட்டும், இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் நபர்களாகட்டும், இவங்க எல்லாருமே தனித்தனியாக வந்து இயங்கிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து இணைக்கக்கூடிய ஒற்றை புள்ளியாக அந்த எக்ஸ்ட்ரீமிசம், மிக குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமதுடைய அந்த டாக்ட்ரின் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் இல்லாமல் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாமே சொசைட்டியில் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த சமூகம் மருத்துவர்களை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது வந்து மிக நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகராக, கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்களை பார்க்கக்கூடிய ஒரு உலகம் தான் இப்போவும் நம்ம வந்து அடிப்படையாக இருக்கும். என்னதான் காசை வந்து அடித்து பிடுங்குறாங்க, இந்த கார்ப்பரேட் மருத்துவமனைகள் வந்து பெருகி அவங்க வந்து அடிக்கிற கொள்ளை ஒரு பக்கம், அரசு மருத்துவமனையோட தரம் ஒரு கேவலமாக இருக்கிறது ஒரு பக்கம், அப்படி என்ன விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் கூட மருத்துவர்களுடைய அந்த மாண்பு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி மருத்துவர்கள் அப்படிங்கிற போர்வையில் சுற்றிட்டு இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஒரு லேபு வச்சு ஒரு மருத்துவர் வந்து இயங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஆமணக்கு எண்ணெயை வச்சு அவர் ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற போது அவர் ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாமே நினைக்க தோணும். ஆனால் அந்த ஆமணக்கு எண்ணெயிலேருந்து ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனைடை எடுத்து அது கிட்டத்தட்ட நார்மல் சைனைடிலிருந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு வீரியம் மிக்க ஒரு சைனைடை தயாரித்து அதன் மூலியமாக பல ஆயிரம் மக்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த நபர் நினச்சிருக்கான் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் இங்கே நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குஜராத்துடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, ஹரியானா போலீஸ், அப்புறம் டெல்லி போலீஸ், அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ் சொல்லிட்டு ஒரு 4 மாநிலத்துடைய போலீஸ், அதுக்கப்புறம் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிங்கிற அதுக்கு கிளையாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணி மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் நடக்கிறத தடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஃபரிசாபாத் அப்படிங்கிற அந்த பகுதியில் கூடிய அப்பார்ட்மெண்ட்லேருந்து மட்டும்
3000 கிலோ, கிட்டத்தட்ட 3400 சொச்சம் கிலோ வெடிகுண்டு செய்வதற்கான மூலப்பொருள் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டது. அந்த கைப்பற்றப்பட்டதற்கு பின்னணியில் இருந்தது இந்த அதிகாரிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கும் அவர்களுடைய உழைப்பும் தான். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னா, இப்போ வந்துட்டு இருக்க பூர்வாங்க விசாரணை அடிப்படையில் பார்த்தோம்னா வெறும் ரெட் ஃபோர்ட் மட்டும் இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க இந்தியா கேட், கான்ஸ்டிடியூஷன் கிளப், கௌரி சங்கர் டெம்பிள்னு பல இடங்கள் இந்த தீவிரவாத கும்பலுடைய டார்கெட்ல வந்து இருந்திருக்கு. இதை விட ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் அப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இவர்களுடைய டார்கெட்ல இருந்திருக்கு. சென்னையில் மட்டும் எத்தனை ரயில் நிலையங்கள் இருக்குது, சென்னையில் மட்டும் எத்தனை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி தான் இந்த கும்பல் வந்து இயங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பூர்வாங்க விசாரணையில் அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போனா எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது நம்மளுடைய அதிகாரிகளுடைய விழிப்பினால தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். இதில் அதிகாரிகளுக்கு வந்து சப்பை கட்டுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எத்தகைய மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க இருந்தது, தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம உணர வேண்டிய ஒரு காலம் இது. ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர், ஒரு பெண் பத்திரிகையாளர் ட்விட்டரில் போடுறாங்க, நாளைக்கு வந்து பீகாரில் வந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு, இன்னைக்கு டெல்லியில் வந்து பாம் பிளாஸ்ட் அப்படின்னு. அந்த பத்திரிகையாளருக்கு வெக்க வேணாம்? ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவையும் ஒரு பாம் பிளாஸ்டையும் வந்து ஒப்பிடுற அளவுக்கு உனக்கு மூளை இருக்குன்னா, நீலாம் பத்திரிகைக்கு ஏன் இருக்கிற அப்படிங்கிற கேள்வியை சாதாரண சாமானிய மக்கள் இருந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு தைரியம் வருமா? இப்போ அஸ்ஸாமில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனேயே இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு, இந்த பயங்கரவாத செயலுக்கு வந்து ஆதரவாக போட்ட எல்லாரையுமே வந்து அங்கே வந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கைது அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பதிவை போடணும் அப்படிங்கிற துணிவு வருமா? நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே உச்சபட்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் முடியலை. இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய அதிகாரிகள் 24/7 அவங்க வந்து உயிரை கொடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளில உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில், கருத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் இந்த மாதிரி போட்டு இன்வெஸ்டிகேஷனை வந்து கேலி பண்ணுறது, திசை திருப்புறது, அரசியலுக்காக தான் இந்த தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி பைத்தியரத்தனமாக பேசுகிற வாய்கள் அப்படிங்கிறது மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்த நேரத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த பதிவோட இறுதியாக இந்த டெல்லி பிளாஸ்ட், இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு சீரான இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில மணி நேரம் முன்பாக கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதாவது நம்ம நாட்டுடைய உச்சபட்ச ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு வந்து கூடியிருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்ன அப்படின்னு மிக விரைவில் வெளியாக இருக்கிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி தேசிய புலனாய்வு அமைப்பு NIA நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையிலையும் அடுத்த கட்ட நகர்வுகள் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காணாமல் போன அந்த டாக்டர், அதுக்கப்புறம் வந்து காணாமல் போன அந்த அமோனியம் நைட்ரேட், அது வந்து கிடைக்க பெறணும் அப்படிங்கிறத நாமளும் வந்து இறைவனை வேண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அதிகாரிகள், நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக இருக்க சிஸ்டத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லுவோம். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் மிக முக்கியமான விஷயங்களோடு மீண்டும் இணைவோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.